அனைத்து தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் பல பதவிகளை வகித்து வந்திருக்கிறேன். ஆனால் இன்று எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காளர் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதை தவறாக நிறைய பேர் சுட்டிக்காட்டு தவறான விஷயங்களை இன்று பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னன்னா, அதுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு இது சரியான அரசு இல்லை. காரணம் என்னன்னா, எஸ்ஐஆர் என்ன சொல்ல மாட்டேன், வாக்காளர். இந்த வாக்காளர்கள் நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி இதே வாக்காளர் திருத்தங்கள், அதாவது ஷிஃப்டிங்ஸு, அதாவது புதிய வாக்காளர் சேர்க்கறது, அதாவது டெத்தை நீக்கிறது, இது எல்லாமே நடைமுறைகளில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வரும். நான் இப்போ 2000 தேர்தலில் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நான் ஒரு பூத்தில் பிஎல்ஏவாக இருந்து அதை நான் செயல்பட்டு வரேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு டெத்தும் கிளிப் செய்யப்படவில்லை. இதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, எந்த ஒரு டெத்தும் கிளியர் செய்யவில்லை. இதே மாதிரி ஷிஃப்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் புதிய வாக்காளர்கள் அது சேர்க்குறாங்க, தவிர பழைய அந்த ஷிஃப்டிங் அதை நீக்கிறது கிடையாது, டெத்து நீக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த எஸ்ஐஆர் வந்தோன்னு மட்டும் நிறைய பேர் வந்து வேண்டாத விஷயங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து தவறான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படிலாம் கிடையாது. இன்னொரு இந்த ஃபார்ம் கூட கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் தான் ஃபுல்லப் பண்ணி நிரப்பணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு முழுக்க சொல்கிறேங்க. இதுக்கு அந்தந்த நமக்கு மாவட்டத்திலேருந்து பிஎல்ஓ, அது என்ன, ஒரு பூத்துக்கு ஒரு ஆள், அதாவது பூத்துக்கு ஒரு ஆள் வந்து நம்ம கவர்மெண்ட்டு நிர்ணயித்து ஒரு ஆள் அனுப்பும். அந்த பிஎல்ஓ வந்து வீடு வீடாக வர வேண்டும். வீடு வீடாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து இவங்க இந்த ஆளுதானா, இவங்க இந்த ஆளுதானான்னு பார்த்து அதை கிளியர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது சாத்தியமாகும், தவிர மற்றபடி எதுவும் சாத்தியமும் கிடையாது. நீங்களே அதுக்காண்டி ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு நான் ஃபுல்லப் பண்ணி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட முடியாது. அது ஒரு காலமும் அது நடக்காது, அதை ஏற்றுக்கிட முடியாது. இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை வந்து மாற்றுறதுக்கு எதிர்க்கட்சியாக நடந்துக்கலாம், அதை பொய்யா பரப்பிட்டு வராங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிஎல்ஓ ஒவ்வொரு வீடு வீடாக வந்து அவங்க வந்து தான் இவங்க தான் அந்த வாக்காளர்கள், இவங்க இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் உறுதிப்படுத்தி அவங்க அனுப்புகிற பட்டியல் மட்டும் தான் உண்மையான பட்டியல். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு 22ஆவது பூத்தில் இருக்கேன். இந்த பூத்தோடைய நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு இதில் 72 டெத்து இருக்குது. கிட்டத்தட்ட நான் 2006 இந்த டெத்தை நான் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த டெத்து கிளியர் பண்ணவே இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க போட்டு? ஒவ்வொரு டைம் நடக்குது, ஒவ்வொரு டைம் போகுது. ஆனால் என்ன ஏன் கிளியர் பண்ணல? ஆனால் இதை இப்போ முழுசாக அவங்களே வந்து நேரடியாக வந்து இதை கிளியர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு பூத்துலேயே 76 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு வார்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வார்டில் ஒரு 6 பூத்து இருக்குது. அப்போ அந்த 6 பூத்துலேயும் நமக்கு எவ்வளோ டெத்து இருக்கும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சது 580 600 டெத்து இருக்கும். ஒரு பூத்தில் 600 பேர் நம்ம ஓட்டை கழிக்க முடியும். இன்னொரு விஷயம், ஷிஃப்டிங். ஏன்னா நமக்கு இந்த ஊரில் இருக்கிறாங்க, இவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போயிடுறாங்க. அப்போ அங்கேயும் அவங்களுக்கு ஓட்டு உண்டு, இங்கேயும் விட்டு அவங்க எங்கே வந்து ஓட்டு போடுவாங்க? ஏதாவது ஒரு இடத்துல போட முடியும். அப்போ ஒரு இடத்துல அவங்க கழிக்கணும், இதுவும் கழிக்கப்படும். இது உண்மையான விஷயம். இதுதான் அந்த எஸ்ஐஆருடைய ஒரு உண்மையான. யாராவது ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும், தவிர இரு பகுதியிலையும் ஓட்டு போட முடியாது. ஆகவே இந்த எஸ்ஐஆர் வந்து பொய்யான தகவலை பரப்பி கொண்டு இருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயம், அதாவது டோட்டலாக தேசிய லெவலில் இருக்க எதிர்கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த ஆளுங்கட்சிகளுக்கும் நான் இதை நேரடியாகவே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே எஸ்ஐஆருங்கிறது வரவேற்கத்தக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை நீங்கள் மறுபடி இதில் வந்து இத்தனை ஓட்டில் போகிறாங்க, இத்தனை ஓட்டை கழிக்கிறாங்க சொல்லி ஒரு பொய்யான விஷயம். ஆகவே இதை யாரும் எந்த வாக்காளர் பொதுமக்களும் நம்ப வேண்டாம், தயவு கூர்ந்து நம்ப வேண்டாம். அதான் முக்கியமாக. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு சொல்லணும்னா டிஎம்கே வந்து இதை ரொம்ப ஓட்டை கழிச்சிட்டாங்க,
எனக்கு போடக்கூடிய ஓட்டை கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு உதாரணம் தான் நீங்கள் பார்த்துக்கலாம் பீகார். பீகாரில் எவ்வளவோ ஓட்டை கழிச்சிட்டோன்னு சொல்லி அதனால் ராகுல் காந்தி பொய் பரப்பி கொண்டே இருக்காப்புல. ஆனால் எனக்கு தெரியுமா, கோர்ட்டுக்கு போனால் வரமாட்டாங்க. காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதே தேர்தல் ஆணையம் தான் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. இதில் ஆப்ஷன்ஸு 2 தான், ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஆப்ஷன் தான். புதிய வாக்காளர்கள் அண்டு பழைய வாக்காளர்கள் இவங்க மட்டும்தான். இது போக இடைப்பட்ட வாக்காளர்கள், எந்த வாக்காளரும் கழியப்பட மாட்டார்கள். மீதி அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும் என்பது தகவல்களை பொய்யாக பரப்பி கொண்டு வருக என்பதை யாரும் நம்ப வேண்டாம். அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கும் என்று நன்றியுடன் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.